சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா? இந்த கேள்வியின் தத்துவம் தெரியுமா? பெரும் தமிழ் புலவர் ஔவையார் தன் நீண்ட பயணத்தால் கலைத்து பழமுதிர் சோலையில் ஒரு நாவல் மரத்தடியில் அமர்ந்தார். அப்போது மரத்தின் மேலிருந்து ஒரு சிறுவனின் குரல் கேட்டது. பாட்டி, களைப்பாக இருக்கிறீர்களா? சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டான். தன் அறிவில் சற்றே கர்வம் கொண்ட ஔவையார், பழத்தில் ஏதடா சுட்டது? சரி, அந்த சுட்ட பழத்தையே கோடி என்றார். சிறுவன் மரத்தை உலுக்க பழுத்த நாவல் பழங்கள் மணலில் விழுந்தன. ஔவையார் அதை எடுத்து அதில் ஒட்டியிருந்த மணலை நீக்குவதற்காக ஊதினார். உடனே அந்த சிறுவன் சிரித்துக்கொண்டே, என்ன பாட்டி, பழம் மிகவும் சுடுகிறதா என்று கேட்டான். அந்த கணமே தன் கல்வி செருக்கு நீங்க பெற்று வந்திருப்பது ஞான பழமான முருகன் என உணர்ந்தார் ஔவையார்.